கொடுத்தாடியாருடா அன்பு என்ற மலர் கொண்டு ஆசை என்ற பூசை செய்து இந்த கட்டு கற்கும் கருணை கடலாக விளங்கக்கூடிய இந்த கண்ணபெருமானின் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் செய்தோம் அல்லவா? வைத்தவரே சிவபெருமானே, அனைவர்களும் ஒருமிக்க கூடி என்னை அழைத்ததின் காரணம் என்ன? இந்த சேவர் மூவர் அனைவரையும் ஒன்றாக சிறைபிடித்து விட்டான் சிங்கமகாசூரன். இந்த சக்தியும் சிவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட அந்த வாக்குவாதத்திற்காக இந்த சிவபெருமானாகப்பட்டவர் மயான காளியாக போய் என்று சாபத்தை கொடுக்க, ஐயா சிவபெருமானே இந்த சக்திதான் பெரிது சிவதான் பெரிது என்று வாக்குவாதம் ஏற்பட இந்த சக்தியில் சிவன் இல்லாமல் சக்தி ஒன்று செய்ய முடியாது என்று சாபத்தை கொடுத்து விட்டார். ஆனால் இந்த சக்தி இல்லாமல் எந்தவரும் கொடுத்தாலும் யாருக்கும் பழிக்க கூடாது என்று சக்தியாகப்பட்டவள் சாபத்தை கொடுத்து இந்த மயானத்திலே காலியாக போன பிறகு ஒரு அரக்கனை உற்பத்தி செய்து விட்டார். யார்? சக்தியாகப்பட்டவள் சிங்கமகா சூரியன் பெயர்நாமம் விட்டு அந்த அரக்கனை இந்த தேவர்களை சிறைபிடித்து இந்த சக்தி தான் பெரியவள் என்று இந்த சக்தியின் காலிலே வந்து விழ வேண்டும், சக்தி தான் எல்லாரும் வணங்கணும், உலகத்தில் சக்தி தான் பெரிது என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து விட்டார். என்ன வழி செய்வது என்று ஒன்றுமே புலப்படவில்லை. பிரம்மதேவா ஐயா, ஓம் என்ற வீடத்திலே உமா பார்வதியாய் நீ பிறந்து ஓம் சக்தி பிறந்து அவளால் தான் இந்த உலக உற்பத்தி. விநாயகரை படைத்தால், கண்ணனை படைத்தால், சிவனை படைத்தால், அந்த
நாராயணனுடைய உந்தி கமலத்திலே உன்னை படைத்து உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் பெருக்க வைத்தவள் அந்த பார்வதி. அவள் இல்லையே உலகம் இல்லை. அதனால் செய்த தவறை உணர்ந்து சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, இரண்டும் ஒன்று சேர்ந்ததுதான் உலகம் என்று சொல்லி அவளிடத்திலே தேவரும் ஒவ்வொரு ஒன்று சேர்ந்து அவளிடத்திலே அபயம் என்று அடைக்கலம் புகுந்தால் மட்டுமே தேவரிடத்தில் தேவருக்கு ஏற்பட்ட இடுக்கணை தீர்க்க முடியும். சரியா? இந்த ஆண்டவன் எதை செய்தாலும் ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். ஆண்டவன் செய்வதே நன்று. பின்தொடர்ந்து வருகின்ற எங்க செல்லலாம்? உமா பார்வதியை காண செல்வோம். அப்படியாகட்டும். சிங்கமுகாசூரனால் அனைவர்களும் அடிமையாகி இருக்கின்றார். அதனால் செய்த தவறை உணர்ந்திருக்கிறார். செய்த தவறை உணர்ந்த தேவருக்கு விடுதலை விமோசனம் என்று மன்னிப்பு வழங்கி தேவரை காப்பாற்ற வேண்டும் தாயே. அதனால எப்படி தெரியுமா? உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் நான்காக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட வரம் வாங்கிவிட்டால் நானும் வரம் தந்து விட்டேன். என்னதான் செய்வேன்? அப்படியா? அப்பா மகனே, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உடல் உண்டு. ஆமா. மரம், செடி, கொடி, புல், பூண்டு, தேவர்கள், அரக்கர்கள், மானிடர்கள், ஆமா, இப்படிப்பட்ட ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு உடல், ஒரு உயிர் தான். ஆனால் உடல் ஒன்று, உயிர் ஒன்று, உடல் நான்கு. அப்படிப்பட்டவரால் தான் என் உயிர் போக வேண்டும் என்ற வரங்களை கொடுத்து விட்டேன் அண்ணா. அப்படி என்கிறார். என்ன செய்வது? உமா பார்வதியாகப்பட்டவள் ஒரு யுகத்திற்கு ஒரு அவதாரம் எடுக்கிறாள். ஆயிரம் கண் படைத்த ஆதிபராசக்தி இந்த உலகை காப்பதற்காக, தேவரை காப்பாற்றுவதற்காக அவளுடைய சக்தியினுடைய அவதாரத்தை நான்காக திசைக்கு ஒரு காலியாக அவதரித்து அந்த அரைக்கனை கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. 8 அண்டத்தையும் காப்பதற்காக 8 திக்கிலும் 8 திசைக்கு ஒரு அம்மனாக அமர்ந்தவள் அந்த சக்தியாகப்பட்டவள். அதனால் 4 திசையாக 4 சக்தியாக பிரிவதற்கு அவருக்கு ஒரு இதுவும் இல்லை. அதனால திசைக்கு ஒரு காலியாக அந்த சக்தி வேறு உருவத்தை எடுத்து அந்த அரக்கனை அழித்து தேவருடைய இடுக்கத்தை நீக்க செய்ய வேண்டும். வேறு வழி கிடையாது. உங்கள் வார்த்தையை எங்கள் பாக்கியமாகட்டும். தங்கை இடத்துல சொல்லுங்கள். சொல்லி இதோ